ஐடிசியோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40% மேல கிராஷ் ஆயிருக்கு. ஓகே, இதுல இருந்து ஒரு நல்ல மல்டிபேக்கர் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குமான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஐடிசி என்னதான் எஃப்எம்சிஜி செக்டார் கீழே இருந்தாலும் இவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூ பாத்தீங்கன்னா டொபேக்கோல இருந்து தான் வருது. இதே மாதிரி இவங்களோட ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா டொபேக்கோல இருந்து வருது. ஆக்சுவலா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த டொபேக்கோ, ஆல்கஹால் இந்த மாதிரி ப்ராடக்ட்ல எப்படா டாக்ஸ் போடலாம்னு காத்துட்டு இருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ரீசன்னாலே ஐடிசி மாதிரியான கம்பெனியோட growth ஒரு 10x 15x மாதிரி ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. பட் ஒரு லாங் டர்ம்ல நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு போர் காம்பவுண்ட் மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. எதை வச்சு சொல்றேன்னா, இவங்களோட சேல்ஸ், எபிட்டா, இவங்களோட பேட், அது மட்டும் இல்லாம இவங்களோட ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் நல்லா சஸ்டெயின் பண்ணிட்டு வராங்க அண்ட் பாசிட்டிவாவும் க்ரோ ஆயிட்டு இருக்குன்றதுனால அதுல ஹை ப்ராபபிலிட்டி. அப்படியே ஆப்ஷன்ஸ்ல இவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தா 330 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அதிக கால் ஆப்ஷன் செல் பண்ணி வச்சிருக்காங்கன்றதுனால கன்சாலிடேட்டா மார்க்கெட் நியர் டேர்ம்ல 330 ரேஞ்ச்ல ட்ரேட் ஆகும்ன்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்ல. புடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.